என் பெயர் பரத். என் வயது 29. நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஒருமுறை நான் வெளியூர் சென்றுவிட்டு திரும்பி வரும்போது பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். என் அருகில் இருந்த இருக்கை காலியாக இருந்தது. பேருந்து ஒரு நிறுத்தத்தில் நின்றது. அப்போது ஏறத்தாழ 27-28 வயதுடைய ஒரு பெண் பேருந்தில் ஏறினாள். அவள் இருக்கை தேடி பின்னால் வந்தாள். அவளுடைய நெற்றியில் ஒரு வட்ட வடிவில் பொட்டு இருந்தது. அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். வெண்மையான நிறம், பெரிய கண்கள், நீண்ட அடர்த்தியான கூந்தல். அவளுடைய முகத்தில் ஒருவித கோபமும் துக்கமும் தெளிவாக தெரிந்தது. அவள் இருக்கை தேடி என் அருகே வந்து, இங்கே யாராவது வருகிறார்களா என்று கேட்டாள். நான் இல்லை, உட்காருங்கள் என்றேன். அவள் என் பக்கத்தில் அமர்ந்தாள். அவளுடைய கையில் ஒரு சிறிய பை இருந்தது. அதை அவள் இருக்கைக்கு கீழே வைத்துவிட்டு நிம்மதியாக அமர்ந்தாள். அவள் ஒரு கிராமத்திற்கான டிக்கெட்டை வாங்கி அமைதியாக இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள். கண்களை மூடிக்கொண்டாள். என் கவனம் தொடர்ந்து அவள் மீதுதான் இருந்தது. அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. மெதுவாக அவளுக்கு தூக்கம் வர தொடங்கியது. திடீரென்று அவளது தலை என் தோளில் சாய்ந்தது. அவள் தூக்கத்தில் இருந்ததால் நான் எதுவும் சொல்லவில்லை. அவளிடம் எப்படி சொல்வது? உங்களது தலை என் தோளில் சாய்ந்து விட்டது என்று என் மனதில் தோன்றியது. ஆனால் பிறகு தூங்குகிறாள், கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று நினைத்தேன். நான் அவளது அந்த அப்பாவி முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். முகம் மிகவும் அழகாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவளுக்கு அவளது தலை என் தோளில் இருப்பதை கண்டாள். அவள் உடனே எழுந்து மன்னிப்பு கேட்க தொடங்கினாள். மன்னிக்கவும், என் தலை உங்கள் தோளில் சாய்ந்து விட்டது என்பது எனக்கு தெரியவில்லை. நான் சிரித்து கொண்டே சொன்னேன். அட இருக்கட்டும், பரவாயில்லை. இப்போது நாங்கள் இருவரும் பேச ஆரம்பித்தோம். நான் சொன்னேன், நீங்கள் மிகவும் கவலையாக இருப்பது போல் தெரிகிறது. சற்று முன்பு நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு ஏதாவது நடந்ததா என்று கேட்டேன். அவள் எதுவும் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் சிறிது நேரம் கழித்து அவளாகவே பேச தொடங்கினாள். ஒருவேளை அவளது மனதை இலகுவாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அவள் சொல்ல தொடங்கினாள். நான் ஒரு இடத்தில் வேலை செய்தேன். அங்குள்ள முதலாளி என் மீது திருட்டு பழியை சுமத்தி என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். அது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நான் கேட்டேன், உங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவள், என் அப்பா அம்மா ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள். நான் ஒரு அனாதை என்று கூறினாள். அதற்கு பிறகு நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது. வேலைக்காக நான் ஒரு உறவினர் அறிமுகத்தின் மூலம் ஒரு வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அந்த வீட்டின் உரிமையாளர் என் மீது திருட்டு பழி சுமத்தி வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். 3 மாத சம்பளத்தையும் கொடுக்கவில்லை. இதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இப்போது நீங்கள் எங்கே போகிறீர்கள்? உங்கள் பெயர் என்ன என்று நான் கேட்டேன். அதற்கு அவள், என் பெயர் சுனிதா என்றாள். இப்போது நான் என் கிராமத்திற்கு போகிறேன். ஏதாவது வேலை கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும் என்றாள். நானும் தனியாகத்தான் வாழ்ந்து வந்தேன். என் அப்பா அம்மா கிராமத்தில் இருந்தார்கள். எனக்கு வீட்டு வேலைகளுக்கு ஒரு நம்பகமான ஆள் தேவைப்பட்டார். ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டில் எப்படி தனியாக இருக்க முடியும் என்று நான் நினைத்தேன். அதனால் நான் அவளிடம், என்னிடம் ஒரு வேலை இருக்கிறது. வீட்டை சுத்தம் செய்வது, சமைப்பது போன்றவற்றை நீங்கள் செய்ய வேண்டும். நான் தனியாகவும் திருமணம் ஆகாமலும் இருக்கிறேன். இது உங்களுக்கு சரியாக தோன்றினால் இது என் முகவரி. வேறு எங்கும் வேலை கிடைக்கவில்லை என்றால் ஒரு முறை வந்து என்னை பாருங்கள் என்றேன். அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த நிறுத்தத்தில் அவள் இறங்கினாள். போகும்போது அவள் திரும்பி என்னை பார்ப்பது போல் நான் உணர்ந்தேன். இது போலவே 2-3 நாட்கள் கடந்துவிட்டன. அன்று ஞாயிற்றுக்கிழமை, அலுவலகத்திற்கு விடுமுறை. நான் வீட்டில் நிம்மதியாக அமர்ந்திருந்தேன். திடீரென்று கதவு மணி அடித்தது. பொதுவாக என் வீட்டிற்கு யாரும் வரமாட்டார்கள். அதனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கதவை திறந்தபோது அதே பெண் சுனிதா வாசலில் நின்றிருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் லேசாக புன்னகைத்து, எனக்கு வேலை வேண்டும் என்றாள். நாம் அன்று பேருந்தில் சந்தித்தோம். நீங்கள் கொடுத்த முகவரிக்குத்தான் நான் வந்திருக்கிறேன். அவளுடைய குரல் மிகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் இருந்தது. நான் புன்னகைத்து உள்ளே வாருங்கள் என்றேன். அவள் உள்ளே வந்தாள். நான் ஒரு டம்ளர் தண்ணீர் அவளிடம் கொடுத்தேன். அதை குடித்துவிட்டு அவள் நிம்மதியாக அமர்ந்தாள். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும்? தங்குவதற்கு எப்படி ஏற்பாடு செய்வீர்கள் என்று கேட்டேன். அவள், எனக்கு தங்க இடம் இல்லை. சில நாட்கள் என்னை இங்கே தங்க விடுங்கள். பிறகு நான் என் வசதிகளை நானே பார்த்து கொள்வேன் என்று கூறினாள். நான் சரி என்றேன். என் வீடு பெரியது. 2 படுக்கை அறைகள் கொண்டது. அன்று முதல் அவள் வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினாள். முதலில் அவள் 1 கப் டீ மட்டும் போட்டு அதை எனக்காக கொண்டு வந்தாள். நான், நீ எந்த வேலை செய்தாலும் அது நம் இருவருக்கும் சேர்த்து செய், எனக்காக மட்டுமல்ல என்றேன். பிறகு அவளிடம் இன்னொரு கப் டீ போட்டு எடுத்து வர சொல்லி அவளை என் அருகில் உட்கார வைத்து அவளுடன் டீ குடித்தேன். அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளிடம் அவளுடைய எதிர்பார்ப்பை விட அதிக சம்பளம் தருவேன் என்று சொல்லிவிட்டேன். அதை கேட்டு அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். மெல்ல மெல்ல 2-3 நாட்களும் கடந்து சென்றன. அவள் மிக நன்றாக வேலை செய்தாள்.
காலையில் சீக்கிரம் எழுந்து எனக்காக காலை உணவு தயாரித்தாள். வீட்டை சுத்தம் செய்தாள். பாத்திரங்களை கழுவினாள். எனக்காக மதிய உணவு தயாரித்தாள். இவை அனைத்தையும் அவள் மகிழ்ச்சியுடன் செய்தாள். என் வீட்டின் பின்புறம் ஒரு சிறிய தோட்டம் இருந்தது. அதில் சில செடிகள் இருந்தன. அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, களை எடுப்பது போன்ற வேலைகளையும் அவள் செய்தாள். அவள் ஒருபோதும் சோம்பேறித்தனம் கொண்டவள் அல்ல. அவள் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டிருப்பதை கண்டேன். அவளை பற்றி நான் பெருமைப்பட்டேன். அவள் அழகில் நான் ஏற்கனவே மயங்கிவிட்டேன். ஆனால் இப்போது அவளுடைய வேலையும் என் மனதை கவர்ந்து விட்டது. அவள் மிகவும் நேர்மையானவள். மெதுவாக நான் அவளை விரும்ப ஆரம்பித்தேன். ஆனால் அதிகமாக பேச எனக்கு தைரியம் இல்லை. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு விடுமுறை. நான் ஓய்வு எடுக்க நினைத்தேன். ஆனால் எனக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. காலையில் அவள் எழுந்து வேலை செய்ய தொடங்கினாள். நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் சிறிய வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்தாள். என் கவனம் அவளை நோக்கியே திரும்பிக் கொண்டிருந்தது. என் மனம் வேறு எங்கும் செல்லவில்லை. திருமணம் செய்ய எனக்கு வயது வந்திருந்தது. ஆனால் நான் தனியாக இருப்பதை விரும்பினேன். எனவே நான் திருமண விஷயத்தை தள்ளி போட்டேன். ஆனால் இப்போது சுனிதா வந்த பிறகு எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. நான் அவளை மிகவும் விரும்பினேன். நான் அவளிடம் ஏதாவது வேலை சொன்னால் அவள் உடனடியாக செய்வாள். ஒரு முறை நான் அவளிடம் தண்ணீர் கொண்டு வர சொன்னேன். அவள் உடனே சமையலறைக்கு சென்று எனக்காக ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்தாள். அவளை பார்ப்பது எனக்கு பிடித்திருந்தது. அதனால் நான் அவளிடம் சிறிய வேலைகளை வேண்டுமென்றே செய்ய சொல்வேன். அதனால் அவள் மீண்டும் மீண்டும் என்னிடம் வருவாள். அவள் ஏதாவது வேலை செய்யும் போது நான் அவளை பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் அவள் என் பக்கம் நேராக பார்ப்பதை தவிர்த்து விட்டாள். ஆனால் நான் அவளை பார்க்க இன்னும் விரும்பினேன். ஒருமுறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி அளவில் நான் எழுந்தேன். பல் துலக்க குளியலறைக்கு சென்றேன். குளியலறை கதவு லேசாக தள்ளப்பட்டிருந்தது. ஒருவேளை சுனிதா உள்ளே தாழ்பால் போட மறந்துவிட்டாள் என்று நினைத்தேன். ஆனால் நான் உடனே சுதாரித்து குளியலறையை விட்டு வெளியே வந்தேன். நான் வந்து சோஃபாவில் அமர்ந்தேன். சுனிதா நீண்ட நேரம் குளியலறையிலிருந்து வெளியே வரவில்லை. சிறிது நேரம் கழித்து அவள் வெளியே வந்தாள். ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை. இன்று எனக்கு எந்த வேலையிலும் மனம் செல்லவில்லை. இரவு 10 மணிக்கு சுனிதா உணவை பரிமாறினாள். ஆனால் அவள் என்னுடன் அமர்ந்து சாப்பிடவில்லை. ஒருவேளை நான் குளியலறைக்கு வந்ததை அவள் பார்த்திருக்கலாம். அவள் சற்று கவலையாக இருந்தாள். என் முன் வர தயங்கினாள். மெதுவாக நாள் முடிந்து மாலையானது. சுனிதா எங்களுக்கென்று உணவு தயார் செய்து நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். நான் அவளை பார்த்தேன். அவள் என்னை பார்க்கும்போது உடனே தலையை குனிந்து கொண்டாள். அவளுடைய முகத்தில் ஒரு புன்னகை தெரிந்தது. சுனிதா மிகவும் புத்திசாலி. அவள் வித்தியாசமாக நடந்து கொள்வது இல்லை. ஆனால் என் மனம் அவள் மேல் இருந்தது. இரவு உணவுக்கு பிறகு அவள் சமையலறையை சுத்தம் செய்தாள். நான் என் அறையில் சென்று அமர்ந்திருந்தேன். எனக்கு தாகமாக இருந்தது. எனவே நான் சுனிதாவை கூப்பிட்டேன். அவள் ஒரு டம்ளர் தண்ணீரை என்னிடம் கொண்டு வந்தாள். அவள் டம்ளரை என்னிடம் கொடுக்கும்போது நான் வேண்டுமென்றே அவளது கையை பிடித்தேன். அவள் உடனடியாக கையை இழுத்து கொண்டாள். நான் மெதுவாக அவளது கையை பிடித்து அவளை என் அருகில் அமர சொன்னேன். சுனிதா, உன்னிடம் நான் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று சொன்னேன். சுனிதா வெட்கப்பட்டாள். எதுவும் பேசவில்லை. பிறகு சொல்லுங்கள் ஐயா என்றாள். நான் அவளிடம், நீ இவ்வளவு இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறாய், பிறகு ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டேன். எனக்கு யார் திருமணம் செய்து வைப்பார்கள்? எங்கள் தரப்பில் யாரும் முன் வருவதில்லை. அப்படியே வந்தாலும் அவர்கள் என்னை பயன்படுத்தி கொண்டு என்னை நடுவழியில் விட்டுவிட்டால் என் நிலைமை என்னவாகும்? நான் மீண்டும் அந்த துயரத்திற்கு செல்ல விரும்பவில்லை என்று சொன்னாள். சுனிதாவின் வார்த்தைகள் முற்றிலும் உண்மையாக இருந்தன. நான் அவளை பார்த்தவாறு, உனக்கு உண்மையாகவே நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் கிடைத்தால் நீ அவரை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டேன். அவள் ஒரு கணம் நின்று மெதுவாக ஆம் என்றாள். நான் அவளது கையை என் கையில் எடுத்துக்கொண்டு, நீ மிகவும் நேர்மையானவள். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துவிட்டேன் என்று சொன்னேன். சுனிதா என்னை பார்த்தாள். அவளது கண்களில் ஆச்சரியம், மகிழ்ச்சி மற்றும் தயக்கம் இருந்தது. அவள், ஐயா, நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்றாள். நான் சிரித்துக்கொண்டே, அதனால் என்ன? நீ ஏழையாக இருந்தால் என்ன என்று சொன்னேன். ஒரு மனிதனாக நீயும் ஒரு நபர்தான். நீ ஏழை, நான் பணக்காரன் என்பதற்காக நீ எந்த வகையிலும் குறைந்தவள் இல்லை. நீயும் பணக்காரியாகலாம். அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். நான் மேலும் சொன்னேன், நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் நீயும் பணக்காரியாகி விடுவாய். வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்காதே, உள்ளத்தை பார். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் என் காலில் விழுந்து அழுதாள். அந்த கண்ணீரில் அன்பு இருந்தது, சொந்தம் இருந்தது. அவள் என்னை இதுவரை நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தாள். நானும் எப்போதும் அவளை மதித்தேன். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த தருணம் மிகவும் சிறப்பானது. நான் அவளை மிகவும் நேசிக்க தொடங்கினேன். அன்று முதல் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் காதலிக்க தொடங்கினோம். எங்கள் அன்பு நாளுக்கு நாள் அதிகரித்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுக்க தொடங்கினோம். இப்படி 2-3 மாதங்கள் கடந்துவிட்டன. அன்பு, நம்பிக்கை மற்றும் பாசத்தால் எங்கள் இருவரின் இதயங்களும் ஒன்றாகிவிட்டன. ஒரு நாள் நான் சுனிதாவை என் கிராமத்திற்கு அழைத்து செல்ல முடிவு செய்தேன்.
நான் அவளை அழைத்து கொண்டு என் கிராமத்திற்கு சென்றேன். அங்கே என் பெற்றோர்கள் இருந்தார்கள். நான் என் பெற்றோர்களிடம், இன்று உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது என்று சொன்னேன். சுனிதா என் அருகில் நின்று கொண்டிருந்தாள். என் வீட்டினர் அவளை பார்த்ததும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டனர். நான் என் பெற்றோர்களிடம் எல்லாவற்றையும் கூறினேன். ஆரம்பத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றியது. ஆனால் சுனிதா 2-3 நாட்கள் எங்களுடன் இருந்தாள். அவளுடைய வேலை, அவளுடைய குணம் எல்லாவற்றையும் பார்த்தார்கள். அவள் மிகவும் அன்பானவள். என் பெற்றோர்களின் மனதோடு மனதாய் இணைபவள். கடைசியில் என் பெற்றோர்களும் திருமணத்திற்கு சம்மதித்தார்கள். சில மாதங்களில் எங்கள் திருமணம் மிக ஆடம்பரமாக நடந்தது. மக்கள் பலவிதமான பேச்சுக்களை பேசினார்கள். சிலர் ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்றார்கள். ஆனால் என் உண்மையான நண்பர்கள் என்னை வாழ்த்தினார்கள். நீ ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மீண்டும் சரி செய்து விட்டாய் என்றார்கள். நான் மக்களின் பேச்சுக்களை கண்டு கொள்ளவில்லை. சுனிதாவும் நானும் அப்போதிருந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். இன்றும் சுனிதா என்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்கிறாள். அவள் என் மீது மிகுந்த அன்புடன் இருக்கிறாள். ஏனென்றால் அவளுடைய விதி மற்றும் அதிர்ஷ்டம் என்னால் சரி செய்யப்பட்டதாக அவள் நினைக்கிறாள். அவள் மிகவும் எளிமையானவள், மிகவும் அன்பானவள் மற்றும் எனக்கு நிறைந்த மகிழ்ச்சியை தருகிறாள், அன்பை கொடுக்கிறாள். நானும் அவளுக்கு எந்த குறையையும் வைக்கவில்லை. எங்கள் காதல் மிகவும் ஆழமானது. காதல் உண்மையாக இருக்க வேண்டும். அது பணம், சமூகம், கணக்குகள் பார்த்து வருவதில்லை. அது இதயத்திலிருந்து மலர வேண்டும். அது மனதிலிருந்து வந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சில சமயங்களில் அன்பு எதிர்பாராத இடங்களில் கிடைக்கிறது. ஒரு காலியான இருக்கையில், ஒரு பேருந்து நிறுத்தத்தில், ஒரு உடைந்த மனதிற்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறது. சமூகம் என்ன சொல்லும் என்பதை விட நாம் யாரை மதிக்கிறோம், அவர்களின் மனதை புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். பரத் மற்றும் சுனிதாவின் உறவு வெறும் காதல் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் புதிய உயிர் கொடுக்கும் வாழ்க்கை. உண்மையான காதல் ஏழை பணக்காரன் என்று எதையும் பார்ப்பதில்லை. அது இதயத்தை மட்டுமே பார்க்கிறது. இந்த காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.